ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய டாப் 10 வீடியோஸ் பார்த்திருக்கோம். அதுவும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய டாப் 10 வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னா, அவங்களோட சொத்து மதிப்பு, யாரு பணக்காரங்க, யாரு அதிக சம்பளம் வாங்குறாங்க, யாரு நம்பர் 1 அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோவும் அதே மாதிரி டாப் நடிகைகளை பத்தின ஒரு வீடியோஸ் தான். எஸ், டாப் நடிகைகள் அப்படின்னா தென்னிந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா சம்பளம் வாங்கக்கூடிய டாப் 5ல இருக்க நடிகைகள் யாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பொதுவா சினிமால எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பேர் இருக்கும். என்ன அப்படின்னா, சினிமால நடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன லட்ச லட்சமா பணம் வரப்போகுது, கோடி கோடியா பணம் வரப்போகுது, பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்க சொந்தமா எல்லாமே வாங்குவாங்க. ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃபை வந்து வாழ்வாங்க. அவங்களும் நம்மளும் ஒண்ணா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சினிமால நடிச்சாலே வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இப்ப வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, சினிமால நடிக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் இவங்களை தாண்டி கூட ஒர்க் பண்ற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ரியலா வந்து அவங்களாம் பயங்கர கஷ்டப்படுறவங்களா தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதாவது டெக்னிக்கலா ஒர்க் பண்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்கெல்லாம் ஒரு நார்மல் பீப்புளோடவே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. பட் ஒரு படம் அவங்க ஒர்க் பண்றாங்க, சைடு ஆக்டரா நடிச்சிருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுமே அன்னன்னைக்கு பேமெண்ட் வாங்கிட்டு தான் நடிச்சுட்டு போவாங்களே தவிர இவங்களுக்குலாம் லட்சக்கணக்கிலையோ இல்லாட்டி கோடி கணக்கிலையோ சம்பளம் வர்றதே கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் நடிகைகள் மட்டும்தான், அதாவது ஹீரோ ஹீரோயின், அந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா அடுத்து அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர், ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருப்பாங்களே தவிர்த்து மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப மிடில் பீப்புளா தான் இருக்காங்க. பட் சினிமாக்குள்ள போனா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் நிறைய பேருக்குள்ள இருக்கு. பட் அது உண்மை கிடையாது. சினிமாவிலையும் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே முன்னுக்கு வராங்க. முன்னுக்கு வந்து இன்னைக்கு கோடீஸ்வரங்களாவும் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம போயிட்டு இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டா ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் ஒரு சில நடிகைகளுக்கு அந்த வாய்ப்பே வந்து இல்லை. அதாவது ஒரு சில நடிகைகளுக்கு என்னதான் ரொம்ப நார்மல் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க வந்தாலும் இன்னைக்கு அவங்க டாப் நடிகையா இருக்காங்க. ஸோ அவங்களோட சம்பளமும் டாப் லெவல்ல தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்ததுல நிறைய நடிகைகள் இருக்காங்க. ஒரு படம் நடிச்சாலும் அவங்க ஒரு ஹீரோயின் தான், பல படம் நடிச்சாலும் அவங்க ஹீரோயின் தான். அப்படி இருக்கும்போது ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஹீரோயினா. சோ தொடர்ந்து நடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த காலகட்டத்துல. சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகைன்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க பல படங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு நடிகை வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில ஒரு சிலர் பேக்ரவுண்டோட வருவாங்க. அதாவது அவங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் சினிமால இருந்திருப்பாங்க. அவங்க மூலயமா அடுத்தடுத்து வருவாங்க. அதுல ஒரு முன்னுதாரணமா சொல்லணும் அப்படின்னா கீர்த்தி சுரேஷை பத்தி சொல்லலாம். அவங்களோட அம்மா மேனகா, இவங்களும் ஒரு நடிகை. சோ அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இப்போ கீர்த்தி சுரேஷ் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க அம்மா வந்து அப்பெல்லாம் ஃபேமஸான ஒரு நடிகையா கிடையாது. ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க, ஒரு பேர் இருந்ததே தவிர்த்து இந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட நடிகையாலாம் அவங்க வந்து வந்ததில்லை. பட் அவங்களோட பொண்ணு அதை வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையில அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ தென்னிந்திய சினிமாலேயே ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய டாப் 5 லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க யாருன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல 5th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு மலையாள நடிகை. இப்போ ரீசெண்டா நம்மளோட சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு பயங்கர வைரல் ஆச்சு. பாட்டு படம் இதெல்லாம் வைரல் ஆச்சோ இல்லையோ, ஆனா அந்த பாட்டுல அவங்க போட்டிருந்த காஸ்டியூம் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அந்த காஸ்டியூம் போட்டுதான் எல்லாரும் ரீல்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. எஸ், மஞ்சு வாரியரை பத்தி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். மஞ்சு வாரியர் வந்து 5வது இடத்துல இருக்காங்க. ஏன் அப்படின்னா மலையாள நடிகையில முதல் கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து மஞ்சு வாரியர் மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரியவர் மஞ்சு வாரியர். சோ நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து மனசிலாயோ அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து அவங்க டான்ஸ் ஆடி இருந்தாங்க. பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. சோ அவங்களோட காஸ்டியூமும் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. சோ மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த நடிகைகளும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கல. சோ முதல் முறையா கோடிகளை தாண்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே நடிகை, முதல் நடிகை மஞ்சு வாரியர் தான். அடுத்ததா டாப் 4ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை தமன்னா தான் இருக்காங்க.
தமன்னாவை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தமன்னா அப்படின்னாலே அப்பா அவங்க பயங்கர ஒயிட்டா இருப்பாங்களே, அப்படியே அவங்க ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே கலர்ல இருக்கும். இப்படி ஒரு கலர் வேற எந்த நடிகையுமே இருந்தது இல்ல. சோ அதிகமா ஃபேரா இருக்கக்கூடிய ஹீரோயின் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நம்மளோட தமன்னா தான். சோ இவங்களோட சம்பளத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க 10 கோடி கிட்ட வந்து ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க. பொதுவா ஒரு படத்துக்கு 10 கோடி கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. ஆனா இப்பெல்லாம் இவங்க அந்த சிங்கிள் சாங் ஆடியே வந்து மார்க்கெட் லெவல்ல பயங்கரமா உயர்ந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த சிங்கிள் சாங் சோலோவா பண்றாங்க, அதுவும் படு கிளாமரா பண்றாங்க. சோ அந்த பாடல்களுக்கெல்லாம் அதாவது ரீசெண்டா ஹிட் ஆன அச்சோ அச்சோ பாடலா இருக்கட்டும், காவாலா பாட்டு, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு பாட்டை வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் ஷூட் பண்ணிருப்பாங்களா, சோ ஒரு நாள் 2 நாளுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சாதாரண பெண்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். பட் தமன்னா இதை வந்து சாதிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். சோ நம்மளோட இந்த டாப் 5 லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல தமன்னா இருக்காங்க. அடுத்ததா 3rd பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. அவங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சோ நயன்தாரா தான் இப்போ வந்து டாப் 3ல இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாக்கள்ல அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையில முதல் இடத்துல இருந்தவங்க தான் நம்மளோட நயன்தாரா. ஆனா இப்போ அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ 3rd பிளேஸ்க்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு தமிழ்ல நிறைய படங்கள் கைவசம் இருக்கு. இருந்தாலும் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹிந்தில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. வெப் சீரிஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம ஷாருக் கான் கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. சோ அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹிந்தில பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. சோ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் தமிழ்ல வந்து நடிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் கிட்ட வரைக்கும் ஒரு படத்துக்கு அவங்க வாங்குறாங்க. அதாவது இப்ப ரீசெண்டா புக் ஆன படங்களுக்குலாம் 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க தான் இப்ப 3rd பிளேஸ்ல இருக்காங்க. சோ அவங்க ஒரு படத்துக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா இவங்க வந்து ஷாருக் கான் கூட நடிச்ச அந்த ஜவான் படத்துக்கு சம்பளம் மட்டுமே 25 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், எப்பவுமே தமிழா இருக்கட்டும், தெலுங்கு, மலையாளம் இந்த சினிமாக்களை விட ஹிந்தி சினிமால சம்பளம் எல்லாருக்குமே டபுள் மடங்கா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பிரம்மாண்ட சினிமா உலகம் இந்தியை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் எல்லா நடிகைகளும் இந்தியில ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மும்பை தான் ஒரு மெயின் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ அதனால ஹிந்தில போய் பண்ணணும், பாலிவுட்ல எப்படியாவது கால் வச்சிடணும் சொல்லி நிறைய நடிகர்களா இருக்கட்டும், நடிகைகளா இருக்கட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அங்கதான் இருக்கு. ஏன்னா அங்கதான் டபுள் மடங்கு சம்பளமும் அதிகமா இருக்கும். சோ அந்த வகையில பாக்குறப்போ ஜவான் படத்துக்காக நயன்தாரா ஹிந்தில 25 கோடி ரூபாய் வந்து சம்பளம் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் 10 கோடி ரூபாய் வரைக்கும் தான் அவங்களோட சம்பளம் இருக்கு. சோ அடுத்ததா டாப் 2ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கிரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேன் இண்டியா ஆக்ட்ரஸ்னு சொல்லக்கூடிய ரஷ்மிகா மந்தனா தான் இருக்காங்க. சோ ரஷ்மிகாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா கீதா கோவிந்தம் அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமாகி அதுக்கப்புறம் இப்போ புஷ்பால டாப் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நடிகை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் 1000 கோடி கிட்ட வசூல் பண்ணும். ஆனா 1000 கோடியை தாண்டி வசூல் பண்ண படம் தான் புஷ்பா. அதுல இவங்க பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட மார்க்கெட் லெவல் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்துகிட்டே போகுது டே பை டே அப்படின்னே சொல்லலாம். இவங்க தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகள்லயும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹிந்தில வந்துட்டு சல்மான் கான் கூட சேர்ந்து சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பெரிய அளவுல போகல. இருந்தாலும் அவங்களோட சம்பளம் அப்படின்னா பாலிவுட்ல வந்து 13 கோடி ரூபாய் அந்த படத்துக்காக அவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க. பட் மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 கோடிக்குள்ளதான் இவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க. சோ டாப் 5ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருப்பாங்க, அப்படி எந்த நடிகை இருக்காங்க? ஏன்னா நயன்தாராவே பின்னாடி போயிட்டாங்க, அப்ப சமந்தா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். சமந்தாக்கு தான் இப்ப படமே இல்லையே. கிட்டத்தட்ட 2 வருஷமா சமந்தா ஒரு படமும் பண்ணாம அவங்க சைட் பிசினஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல அவங்களோட கவனத்தை திருப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பர்சனலி நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. திரும்பவும் சினி ஃபீல்டுக்குள்ள வரணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே மறுபடியும் சமந்தா கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமந்தாவோட ஆசை என்ன அப்படின்னா கல்யாணம், குழந்தை, வீடு, வாசல், குடும்பம் இப்படி செட்டில் ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ மறுபடியும் அவங்க வந்து நடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருப்பா இருக்காங்க, ஹிந்தில பெரிய நடிகை யாராவது இருக்காங்களா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்ல இருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நடிகை சாய் பல்லவி தான். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரொம்ப சிம்பிளான ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து நம்மளோட சாய் பல்லவி தான். அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு ஸ்மைலு, ஒரு ஃப்ரீ ஹேர், ஒரே ஒரு சிம்பிள் சாரி, இவ்வளவுதான்
அவங்களோட காஸ்டியூமே இருக்கும். ஆனா இவங்க ஒரு பெரிய ஹீரோயினா இப்ப வந்து வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களும் பல லாங்குவேஜ்ல பயங்கர பிஸியா இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ இவங்களோட கால் ஷீட்டுக்காக தான் நிறைய டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் அமரன் படத்துக்கு அப்புறம் இவங்களோட லெவல் வந்து பல மடங்கு ஏறிடுச்சு. சோ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பாட்டுல பெரிய ஆள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் நாம பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு படத்துல பெரிய ஆள் ஆனவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து சாய் பல்லவி. அவங்க தான் தென்னிந்தியாவிலே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள் லிஸ்ட்ல டாப் 1ல இருக்காங்க. இவங்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்லயே அவங்க வந்து இப்பெல்லாம் 20 கோடி ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்களோட கால் ஷீட்டுக்காக நிறைய டைரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எந்த அளவுக்கு இவங்களுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களோட சேலரி ஆனது ஏறிக்கிட்டே போகுது. சோ இவங்க தமிழ்ல, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜ்ல நடிக்க 20 கோடி ரூபாய் சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்போ பாலிவுட்ல அவங்க வந்து ராமாயணா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு சீதான்ற ரோல் வந்து இவங்க பிளே பண்றாங்க. சோ அந்த ரோலுக்காக இவங்களோட சம்பளம் 12 கோடி ரூபாய் இப்ப வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கி நடிச்சு முடிச்சிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் அந்த படம் வந்து வெளிவர போகுது. படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க 20 கோடி தாண்டி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா நடிகைகளுடைய பார்வையும் இப்ப வந்து சாய் பல்லவி மேல இருக்கு. ஏன் அப்படின்னா 20 வருஷமா இருக்காங்க த்ரிஷா, நயன்தாரா 15 வருஷமா இருக்காங்க, ஜோதிகாவும் 20 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட வாங்காத சம்பளம் வந்து ஒரு 10 வருஷமே ஆன சாய் பல்லவி வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களே அப்படின்ற ஒரு பார்வையில தான் எல்லாருமே இவங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சாய் பல்லவி அவங்களுடைய தனி திறமை, அவங்களுடைய தனி முயற்சி, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா தன்னடக்கம், நல்லடக்கம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ இதெல்லாம் நேர்மையா இருந்தாலே வெற்றி வந்து நம்மள தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சாய் பல்லவி தன்னடக்கத்தோட எவ்வளவு பெரிய வெற்றிகள் வந்தாலும் எப்பவுமே சிம்பிளா இருக்கிறதுனால தான் அவங்கள தேடி மேல மேல இந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்து சேருது அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து வந்து சாய் பல்லவி இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த டாப் 5 லிஸ்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பர்சனலா உங்களுக்கு சாய் பல்லவியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.